சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். நம்ம கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பைரவர் மூர்த்திகளோட விஷயங்கள் வாத்தியார் அருளிய முறைப்படி. அதில் முதல்ல நாம் எடுத்துக்கக்கூடிய பைரவ மூர்த்தி நம்ம விரஜகால பைரவர், திருவொற்றியூரில் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. இந்த திருவொற்றியூர் ஆதிபுரி அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாமம் உடையது. அங்கே விளங்கக்கூடிய, அங்கே இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பைரவமூர்த்தி ஆதிமூர்த்தி இல்லையா? ஏன்னா ஆதிமூர்த்தின்னா இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு. பைரவமூர்த்திக்கு அவங்களுக்கு பொதுவாகவே ஸ்வானன்ட்டு சொல்லக்கூடிய வாகனம் இல்லாத பைரவர்கள் அனைவருமே ஆதி பைரவர்கள் தான். இந்த இடத்துல ஒற்றியூரில் இருக்கக்கூடிய பைரவமூர்த்தி ஆதி பைரவர் இல்லையா? அவரோட திருநாமம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திருநாமம் விரஜகால பைரவர். அவரோட அனுகிரகம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சுவாமி இந்த அசைவம் உண்டு, அதனால் பிறவி சுழற்சியில் ஆட்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாரு. ஜீவன்கள் மீன்ஸ் மனிதர்கள் தான் இந்த வேலையை பெரும்பாலும் பண்ணுறோம் இல்லையா? நம்ம அசைவ பிரியர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் அந்தந்த ஜீவன்களாக பிறந்து இப்படியே அந்த ஜீவன்கள் இப்படி மாற்றி பிறவி சுழற்சியிலே இருப்பாங்கன்றது தான் ஒரு நியதி. அது இந்த காலபைரவ மூர்த்தி, விரஜ கால பைரவ மூர்த்தி 2 கால் 4 கால் பிராணிகள் அனைவரோட கர்ம பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மூர்த்தி அவர். பொதுவாகவே இந்த மாதிரி அசைவ உண்டதனால் ஏற்படக்கூடிய பிறவி சுழற்சியை ஓரளவுக்கு குறைச்சிக்கணுன்னா இந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும். இந்த காலபைரவ மூர்த்திக்கு, விரஜ காலபைரவ மூர்த்திக்கு, ஒற்றியூரில் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த விரஜ காலபைரவ மூர்த்திக்கு அவரோட திருப்பாதங்களுக்கு புணுகு சார்த்தி சுவாமிக்கு முந்திரி மாலை சார்த்துவது ரொம்ப விசேஷம். அந்த முந்திரிகளை ஏழைகளுக்கு தானம் பண்ணுறதுனால இதுகாலம் நாம் சேர்த்துண்ட இந்த அசைவத்தால் சேர்த்துண்ட அந்த தீவினைகள் அத்தனையும் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவாங்க நிச்சயமாக. என்னப்பா அசைவம் பற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, ஒரு சித்தரோட ஒரு பாடலை மேற்கொள்ள எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறாரு, அம்மா என்ற ஓசை கேட்டகன்ற மாதர்க்கு பொய்மா நரகமே நிற்புசித்தவர்க்கேன் சொல்வது அப்படின்றார். அதாவது ஒரு ஜீவனை அந்த கசாப்பு கடையில் அதை கொலை பண்ணுறாங்க வச்சுங்களேன். அப்போது நாம் அது துடிக்கிறச்சு அந்த ஓசை கேட்டுட்டு நம்மளால் அதை காப்பாற்ற முடியாமல் அப்படி கம்முன்னு போயிட்டோன்னா அவங்களுக்கே பொய்மா நரகமா. அப்போ அதை சாப்பிட்றவங்களோட நிலையை என்னால் சொல்லவே முடியல அப்படின்ட்டு அவர் அந்த பாடலில் குறிப்பிடுறார். ஸோ அதனால் இந்த அசைவம் என்ற ஒரு விஷயம் பொதுவாகவே நம்மளோட பிறவியை நீட்டித்து கொண்டே போயிட்டே இருக்கும். பலவிதமான தடங்கல்கள், வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அசைவ மோகம் தணிவதற்கும், எதுகாலம் நாம் அறியாமல் உண்டதோட பாவம் நீங்குவதற்கும் இந்த விரஜகால பைரவரை முறையாக வழிபாடு பண்ணிட்டோன்னா அவரோட அருளால் நம்ம இந்த பிறவி தலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். குருவருளால். ஓம்.